Sati. Oh, hi. Hello, family members, and welcome back to my channel. It's me. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் திவ்யா ஃப்ரம் அன்கல்ச்சர் ஹிந்தி. ஒவ்வொரு மந்த்தும் ஒரு வீடியோ போட்டு ஓடி போயிடுறேன். அது வேற ஒன்றும் இல்லை, நமக்கு உடம்பு நல்லா அடி வாங்கிருச்சு. பட் ஹியர் வி ஆர். சொன்ன சொல் தவற மாட்டாள் இந்த கோட்டை சாமி அப்படிங்கிற மாதிரி. இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் இந்த பாடி இஷ்யூஸ் இல்லாமல் சிக்னஸ் இல்லாமல் இருக்கேன். ஸோ அந்த கேப்பில் ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஐ வாண்டட் டு ஷேர் அ குவிக் ஃபியூ டிப்ஸ் அபவுட் இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ நான் வந்து ரீசெண்டாக வந்து இந்த மேரேஜ் இஷ்யூனால கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிட்டேன். அண்ட் ஐ ஹாவ் கெயின்ட் அபவுட் லைக் 10 kgs. அண்ட் அதில் வந்து எனக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இஷ்யூ வந்தது. ஸோ எனக்கு என்னோட பேரண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்த ஒரு 5 டிப்ஸ், குவிக் 5 டிப்ஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் வந்து எக்ஸசைஸ். ஸோ நிறைய பேர் சொல்கிற மாதிரி இந்த எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதெல்லாம் வந்து நான் அதை பற்றி நான் பேச நினைக்கல. பட் நான் வந்து ஆஃப்டர் வெட்டிங் வந்து கொஞ்சம் லேசியாக ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் ஐ ஸ்டாப் வாக்கிங், நான் ஜிம் போகிறது அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து இர்ரெகுலராக இருந்தது. ஸோ எனக்கு வெயிட் கெயினும் நிறையா ஆயிடுச்சு. அண்ட் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா வந்து ஐ ஸ்டார்டட் வாக்கிங். லைக் தினமும் வந்து ஒரு 4K ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி. பட் உங்களால் டெய்லியும் பண்ண முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு வீக்லி த்ரைஸ் இல்லை வீக்லி ட்வைஸ் ஆகுது ஒரு 5K ஸ்டெப்ஸாவது கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். when you do that you can actually see the difference for yourself. எக்ஸசைஸ் வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து தினமும் ஒரு 2500 கேலரிஸ் ஃபுட் வந்து இன்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 250 to 300 கேலரிஸாவது நம்ம பேர்ன் பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல் நம்ம பாடியோட கம்ப்ளீட் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ நீங்கள் ஜிம்முக்கு போய் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், நீங்கள் வந்து லோ இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு டெய்லியும் வந்து ஒரு 3K to 5K ஸ்டெப்ஸ் அது கம்ப்ளீட் பண்ண பாருங்க. That is more than enough, so we can start from there. Second tip one is hydration. We often very underlook the importance of drinking water. எதனா ஒரு பிரச்சனை வந்தால் உடனே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஓவர் திங்க் பண்ணி யோசிப்போம். பட் சின்ன சின்ன விஷயம் மாதிரி இந்த மாதிரி ஹைட்ரேஷன்லாம் வந்து நம்ம வந்து ஆஃப்டன் வந்து யோசிக்கிறதே கிடையாது. ஸோ ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். நிறைய வந்து தினமும் 2 liters to 3 liters of water குடிங்க. டு பி வெரி ஹானஸ்ட் வித் யூ, நம்ம பாடியோட காம்போசிஷன் வந்து 60% 70% வந்து வாட்டர் தான் இருக்குது. அண்ட் அதில் வந்து 50% வந்து பிளட் பிளாஸ்மா. அந்த 50% பிளட் பிளாஸ்மாவில் வந்து 90% வந்து வாட்டர் தான் இருக்குது. சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்பார்ட். ஸோ நம்ம பாடி கம்ப்ளீட்டாக நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு we need a lot of water. அண்ட் அந்த பிளட் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோவோட நம்ம உடம்புல வந்து மந்த்லி பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு we need a lot of water for your body to make that blood. அதனால வந்து ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் மல்டிவிட்டமின்ஸ். நான் வந்து இந்த 2-3 மந்த்ஸாக எடுக்கிற ஒரே மல்டிவிட்டமின் வந்து ஐனோசிட்டால். ஐனோஸ் ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து இந்த ஐனோசிட்டால், ஆன்டிகார் ஐனோசிட்டால், அப்புறம் விட்டமின் D3, குரோமியம் அண்ட் கால்சியம், இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரே ஒரு மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட்டாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஐனோசிட்டால் இஸ் பேசிக்லி லைக் அ B8 காம்ப்ளெக்ஸ் விட்டமின். இது வந்து நம்ம உடம்புலேயே வந்து அபட்டன்ஸாக இருக்கும். பட் இஃப் இட் ஆல் நம்ம வந்து நமக்குள்ள சில நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அண்ட் நீங்கள் வந்து இன்சுலின் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஐனோசிட்டால் அப்படிங்கிற ட்ரக் வந்து நம்ம உடம்பால வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ ஓரல் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டா இட்ஸ் பெஸ்ட். ஐ ஹவ் பீன் டேக்கிங் திஸ் சப்ளிமெண்ட் ஃபார் அபவுட் 2 months now. அதோட வந்து சேர்ந்து நான் வந்து இந்த அயனும் அப்புறம் வந்து விட்டமின் D3 அண்ட் ஃபோலிக் ஆசிட், குரோமியம் இது எல்லாமே வந்து ஒரே ஒரு மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட் மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இட் ரியலி ஹெல்ப் மீ வித் மை இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ ஒரே சப்ளிமெண்ட்னா இதுதான், நான் வேறு எந்த ட்ரக்குமே எடுக்கிறது கிடையாது. இட்ஸ் பேசிக்கலி லைக் அ மல்டிவிட்டமின். அவ்வளோ. நெக்ஸ்ட் வந்து டீனா வந்து நம்ம பாலில் போட்டு குடிக்கிற டீ கிடையாதுங்க. சர்க்கரை போட்டு அள்ளி போட்டு சாப்பிட்றது அந்த டீயை பற்றி நான் பேசல. இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஹெர்பல் டீ பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வாட்டர் பாயில் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து எதனா ஒரு ஹெர்பல் கன்காக்ஷன் மாதிரி போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிச்சா அது வந்து நம்மளோட PCOS அண்ட் நம்ம ஃபர்டிலிட்டி அண்ட் ஓவரி ஹெல்த் வந்து இட்ஸ் வெரி வெரி குட். அண்ட் நமக்கு வந்து இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும்போது இருந்தால் இது வந்து ஒரு 2 to 3 weeks மாதிரி டைம் குடிச்சா கூட நமக்கு வந்து நம்ம பீரியட்ஸ் வந்து ரெகுலராக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தி பெஸ்ட் டீன்னு சொன்னால் கொரியாண்டர் டீ. கொரியாண்டர் வந்து நல்லா வாட்டரில் பாயில் பண்ணிவிட்டு அந்த டீயை வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். ஒரு 5 to 6 minutes நல்லா பாயில் பண்ணிட்டு நீங்கள் குடிக்கலாம். அந்த நெக்ஸ்ட் குட் டீ வந்து green tea. That's one of the best tea that I've been drinking for PCOS and hormonal imbalance. It has really helped me out. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொரியாண்டர் டீ, நெக்ஸ்ட் வந்து க்ரீன் டீ.
அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் சினமன், அப்புறம் வந்து இந்த பிரியாணிக்கு போடுற இந்த மசாலா ஐட்டம்ஸ், இந்த கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் இடிச்சு, அப்புறம் அது கூட வந்து ஜிஞ்சரை கிரேட் பண்ணி போட்டுட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி குடிச்சாலும் அது வந்து இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் யோர் பிசிஓஎஸ் அண்ட் irregular periods. ஸோ காஃபி டீ குடிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து irregular periods இருக்கு அப்படின்னா. இன்ஸ்டெட் ஆஃப் தட் இந்த மில்க் ஆட் பண்ணாமல் சுகர் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி டீ குடிச்சிட்டு வாங்க. இல்லை நீங்கள் காஃபி டீ கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னா மார்னிங் வந்து உங்களுக்கு காஃபியோ டீயோ குடிச்சிட்டு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி டீஸ் பண்ணி குடிங்க. இட் வுட் ரியலி ஹெல்ப் யூ அவுட் வித் யுவர் ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ தினமும் அட்லீஸ்ட் எதனா ஒரு ஹெர்பல் ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் மார்னிங் வந்து ஒரு மில்க் டீ இல்லை மில்க் காஃபி குடிச்சிட்டு ஈவினிங் டைமில் எதனா ஒரு ஹெர்பல் டீ கன்காஷன் மாதிரி எடுத்துக்கோங்க, சுகர் இல்லாமல் மில்க் இல்லாமல். ஸோ யா, நெக்ஸ்ட் வந்து டயட் தான். இது வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அது உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் கம்ப்ளீட்டாக வந்து டயட்டில் வந்து சுகர், ஜங்க், ஆயில் ஐட்டம்ஸ் இதெல்லாம் எடுக்கணும்னு யோசிச்சா கண்டிப்பாக அது வந்து நம்ம ஃபெயில் தான் ஆகும். அது செய்யவும் முடியாது எடுத்த உடனே, அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் வில் டு டூ தட். ஸோ வீக்லி அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஒன் டே வந்து ஒரு வீக்லி வந்து சூஸ் பண்ணிட்டு அந்த டே மட்டும் நீங்கள் ஜங்க்கோ இல்லை வெளியே போய் சாப்பிட்றதோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மற்ற 6 days ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து ஹோம்மேட் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. மேக் ஷுர் தட் யூ ஆல்சோ கன்சியூம் அ லாட் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ். வெறும் சாப்பாடு சோறு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் காய்கறி ரிச்சாக இருக்கிற குழம்பு, சாம்பார், அதுக்கு ப்ரோட்டீன், எக்ஸ், அதுக்கு காய்கறி அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. அண்ட் ஆல்சோ லோ ஜிஐ ஃபுட்ஸ், இந்த இந்த மில்லட்ஸ், அதுக்கப்புறம் இந்த ராகி, சம்பா, கேழ்வரகு அதெல்லாம் வச்சு தோசை, இட்லி, அப்புறம் சாமையில் வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், இந்த மாதிரி வந்து நிறைய மில்லட்ஸ் வந்து உங்களோட டெய்லி டயட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஒயிட் பாலிஷ் ரைஸ்ல வந்து கொஞ்சம் வெளியே வாங்க. அது இல்லாமல் தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ரைஸ்லேயே. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மோஸ்ட்டாக உங்களோட பீரியட்ஸ் ரெகுலராக ஆடும். And just focus on your diet and cut out sugar and junk. வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு நாள் மட்டும் நீங்கள் வந்து வெளில போய் சாப்பிடுங்க. மற்ற டேஸில் வந்து ஹோம்மேட் ஃபுட்ஸ், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியாக வந்து அஸ் அ லாஸ்ட் ரிசார்ட், ப்ளீஸ் கோ அண்ட் விசிட் யுவர் டாக்டர். உங்களுக்கு 2 months மேலே வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வரல, நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணியும் கண்டிப்பாக வரல அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் விசிட் அ டாக்டர். நம்ம எவ்வளோதான் வந்து ஹோம் ரெமெடி வந்து இட்ஸ் குட். இது வந்து ஒரு விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்மளோட குட் ஹெல்த்தில் இருக்கிறதுக்கும் home remedy is good. It is also important to know when to visit a doctor at the right time. So உங்களுக்கு 2 months மேலேயும் வந்து பீரியட்ஸ் வரல அப்படின்னா ப்ளீஸ் கோ அண்ட் விசிட் அ டாக்டர் அண்ட் டேக் த டேப்லெட்ஸ் that they are suggesting. So I think that would be the right thing to do. ஸோ இதெல்லாம் வந்து இந்த உங்களுக்கு வரல அப்படின்னா, பீரியட்ஸ் வரல அப்படின்னா இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அண்ட் வரதுக்கும் ஒரு குட் என்ன சொல்கிறது, குட் ப்ரிகாஷன் அண்ட் குட் ஸ்டெப்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்டட் டு சே. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.